ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விடாமுயற்சி படம் தமிழ்நாட்டில மட்டுமே 1000 ஸ்க்ரீனில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஏன்னா, இப்போ ரீசெண்டா திருப்பூர் சுப்பிரமணியன் இன்டர்வியூ குடுத்துருக்காரு. அவர் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, நம்ம விடாமுயற்சி படம் வந்து 1000 ஸ்க்ரீனில் நாங்க குடுத்துருக்கோம் அப்படின்னு அவர் வந்து ரீசெண்டா குடுத்த இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. அதுதான் வந்து பயங்கர ஒரு சரவெடியா போய்க்கிட்டு இருக்கு. ஏன்னா, இப்போ சோசியல் மீடியாவே அத பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா, அஜித்தோட கெரியர்லயே நம்ம அஜித் சார் கெரியர்லயே இது ஒரு பிக்கஸ்ட்ட ஒரு ஓப்பனிங் கிடைக்கும் போல. ஏன்னா, அவரோட கெரியர்லயே 1000 ஸ்க்ரீனில் முதல் முறையாக விடாமுயற்சி படம் தான் ரிலீஸ் ஆகுது. ஏன்னா, இதுக்கு முன்னாடி வலிமை படம் ரிலீஸ் ஆச்சு. அது வந்து 950 ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஓப்பனிங்கோட நம்ம விடாமுயற்சி படம் வந்து 1000 ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆக போகுது. ஏன்னா, 1000 ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆச்சுன்னா தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய ஓப்பனிங் கிடைக்கும். ஏன்னா, சரவெடி சம்பவம் தான். ஏன்னா, இப்பவே டிக்கெட் வந்து புக்கிங் பயங்கரமா போயிட்டுருக்கு. ஏன்னா, டே 1ல மட்டுமே 44K டிக்கெட் புக்கிங் பண்ணியிருக்கு. டே 2ல பார்த்தீங்கன்னா, 1,00,000க்கு மேல ஒரு டிக்கெட் புக்கிங் வந்து இப்ப சரவெடியா போய்க்கிட்டு இருக்கு. ஏன்னா, பயங்கர ஒரு வேகத்தோட தான் நம்ம ரசிகர்கள் வந்து புக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இனி வந்து மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர்ல வந்து இன்னும் புக்கிங் ஓப்பன் பண்ணல. அதுவும் புக்கிங் ஓப்பன் பண்ணுச்சுன்னா, சரவெடி சம்பவம் தான் நம்ம விடாமுயற்சிக்கு. ஏன்னா, பாக்ஸ் ஆஃபிஸ் நெறைய எதிர்பார்க்கலாம். யாரெல்லாம் டிக்கெட்டு எஃப்டி பஸ்க்குலாம் புக் பண்ணிட்டீங்க? கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட கருத்துக்கள போடுங்க. ஏன்னா, புக்கிங் வந்து சரவெடியா போய்க்கிட்டு இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.